அமெரிக்காவோடு செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தத்தால் திருப்பூரில் புதிதாக 5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் KM சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கான தங்கள் ஏற்றுமதி அடுத்த 3 ஆண்டுகளில் இரட்டிப்பாகி 30,000 கோடி ரூபாயை தொடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி இரட்டிப்பாவதன் மூலம் திருப்பூர் பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்றும் சுப்பிரமணியம் கூறியுள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தின் விளைவுகள் இன்னும் 3 மாதங்களில் தெரிய தொடங்கும் என்றும் அவர் கூறினார். வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு சென்ற அமெரிக்க ஆர்டர்கள் இனி திருப்பூரின் பக்கம் வரும் என்றும் மற்றொரு ஏற்றுமதியாளரான ரத்னசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே தேவிகாபுரம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மயிலாடுதுறை திரு இந்தலூர் ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி 2 கால யாக பூஜைகளுக்கு பின்பு புனித கடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மாசி மகா சிவராத்திரி விழா தொடங்கியது. தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. 12 நாட்கள் நடைபெறவுள்ள விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி சுவாமி அம்பாள் வெள்ளி ரத வீதி விழாவும் 16ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெறவுள்ளன. வரும் 17ஆம் தேதி அக்னி தீர்த்த கடலில் ஸ்ரீராமல் எழுந்தருளும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ராஜகோபுரம் வழியாக இலவச தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 50 ரூபாய் கட்டண தரிசனத்தில் அம்மணியம்மன் கோபுரம் வழியே வரக்கூடிய பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 25ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் காவிரி கரையில் இருந்து பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். பக்தர்கள் கொண்டு வந்த பாலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்திரக்காப்பு அலங்காரத்தோடு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிலட்டூர் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு விறுவிறுப்பான வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த 13 காளைகளும் 100 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற இந்த போட்டியில் 13 சுற்றுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றிலும் 9 வீரர்கள் வீதம் அனுமதிக்கப்பட்டனர். காளைகள் சீறி பாய்ந்து வீரர்களுக்கு போக்கு காட்டியது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 14 காளைகளும் 126 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கினர். ஒவ்வொரு சுற்றுக்கும் 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசு, ஆட்டுக்குட்டி, சைக்கிள், கட்டில் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் போட்டியை ஆர்வத்தோடு கண்டுகளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு மற்றும் சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 45க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. போட்டியை சாலையின் இருபுறத்திலும் நின்றிருந்த மக்கள் கண்டு ரசித்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வரிசையில் காத்திருந்து கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சாலை பாலத்தை 4 வழிச்சாலையாக மாற்றுவது தொடர்பாக முதற்கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா வாகனங்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரிப்பது
பாம்பன் பால சாலை பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனையடுத்து இருவழிச்சாலையாக உள்ள பாம்பன் பாலத்தை 4 வழிச்சாலையாக மாற்ற நெடுஞ்சாலைத்துறையினர் திட்டமிட்டு கடந்த வாரம் IIT குழுவோடு இணைந்து சாலை பாலத்தை ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் அடிப்படையில் முதல் கட்ட பணியாக GPS கருவிகளை கொண்டு ஆய்வு நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கேல்ரத்னா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. தழுதாலை மேடு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 40 நிமிடங்கள் இடைவிடாது சிலம்பம் சுற்றியும் யோகா உள்ளிட்ட கலைகளை செய்தும் அசத்தினர். இதனை புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ற அமைப்பு உலக சாதனையாக பதிவு செய்தது. சென்னை குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 3.6 ஏக்கர் புதர் மண்டிய நிலத்தை பசுமை பூங்காவாக மாற்றுவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. அறநிலையத்துறை மற்றும் இயற்கை தாயகம் அறக்கட்டளையின் மூலம் கல்லூரி மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டனர். அவர்களோடு திருமணம் முடிந்த 2 ஜோடிகளும் மரக்கன்றுகளை நட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். தம்பதிகள் ஜோடியாக மரம் நட்டு தங்களின் புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு தொடங்கினர். திருவண்ணாமலை அருகே 50 சவர நகைகள் திருடப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஆசிரியர் சரவணன் குடும்பத்தினர் செங்கம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதோடு பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்தபோது இருதரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நகைகளை மீட்டுத் தரக்கோரி காவல் ஆய்வாளரின் காலில் விழுந்து பாதிக்கப்பட்டவர்கள் கதறினர். ஒசூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு தூய்மை பணியாளர் குப்பை எல்லும் வாகனங்களில் அழைத்து வரப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திம்மம்பட்டி ஆறுசாமி, முகமது சபீர் ஆலம் மற்றும் மாநகர நல அலுவலர் அஜிதா ஆகியோரை தொடர்பு கொண்டு தனது வருத்தத்தை பதிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தூய்மை பணியாளர்களை மனிதநேயமற்ற முறையில் நடத்தியது குறித்து விளக்கம் கேட்ட அவர், வருங்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் குறிச்சி கிராமத்தில் உள்ள கரைமேல் அழகர் ஐயனார் கோவிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கணபதி ஹோமத்தோடு தொடங்கி 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. மேளதாளங்கள் மற்றும் சிவவாதியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றினர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் குடமுழுக்கில் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பழமை வாய்ந்த மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் உத்தமசோழபுரத்தில் உள்ள திருமணி முத்தாற்றின் கரையில் அமைந்துள்ள 9ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்து கபுரநாதர் கோவில் குடமுழுக்கு விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் கோலியனூரில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவாரூரில் ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் குடமுழுக்கு நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் முடிந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. ஏராளமானோர் பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி முழுமையாக விடுவிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்துவதற்காக 2500 ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களை கையகப்படுத்த நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 931 ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களுக்கு ரயில்வே துறை நிதியை ஒதுக்கவில்லை என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். நில எடுப்பு பணிகளை முழுமையாக முடிப்பதற்கு நில உரிமையாளர்களுக்கு உரிய நேரத்தில் இழப்பீடு வழங்குவது மிக முக்கியம் என்றும் முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி, மதுரை மற்றும் திண்டிவனம், திருவண்ணாமலை அகலப்பாதை திட்டங்களை மீண்டும் தொடங்கிட தேவையான நிதியை வழங்கவும் முதல்வர் ஸ்டாலின் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கூட்டணியின் பெயரை முதல்வர் ஸ்டாலின் சொல்வதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக கூறினார். எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்
ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துருக்குது. நிச்சயமாக அதாவது இப்போ ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வர செய்தி தானே, பிளவு இருந்தால் தான் நீங்கள் போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையாக பேச முடியலையே. சென்னை வால்டாக் சாலையில் உள்ள முதல்வர் திருமண மாளிகையை திறந்து வைத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 10 இணைகளுக்கு திருமணமும் நடத்தி வைத்தார். தொடர்ந்து மணமக்களுக்கு சீர்வரிசை வழங்கி வாழ்த்து தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் திராவிட மாடல் அரசின் 2.0 தொடரப்போகிறது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மாநாடு என்ற பெயரில் தரம் தாழ்ந்து விமர்சிக்கும் திமுக இனி ஆட்சிக்கு வராது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சேலத்தில் பாஜகவின் விளையாட்டணியின் சார்பில் நடைபெற்ற நமோ டிராபி மாரத்தான் போட்டியை நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநாடு என்ற பெயரில் பெண்கள் எதிர்க்கட்சியினரை தரம் தாழ்ந்து திமுக விமர்சனம் செய்வது வாடிக்கையாக இருப்பதாகவும், முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்தில் இந்திரா காந்தியை இழிவுபடுத்திய பின்பு நீண்ட காலம் திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். திமுக முந்தி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எமர்ஜென்சி போடுறதுக்கு முன்னால் ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாடில் மிக மிக கேவலமான முறையில் அன்றைக்கி உள்ள பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை மிகவும் வலிவான முறையில் திட்டினார்கள், பேசினார்கள். அதன் பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. பிறகு ரொம்ப புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்னால் தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்துருந்தார்கள். இப்பொழுது அதே இதை திருப்பி ஆரம்பித்திருக்கிறாங்க. இது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அமையும் என்பது. ஒரு சாதியினருக்கோ அல்லது ஒரு மதத்தினருக்கோ எதிராக விசிக சிந்தித்ததும் இல்லை, செயல்பட்டதும் இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2017ஆம் ஆண்டில் இருந்து மதவெறி சக்திகளையும் இன்ன பிற கட்சிகளையும் வீழ்த்தும் வகையில் திமுக கூட்டணியில் தொடரும் நிலையில் என்டிஏவில் இடம்பெற்றுள்ள அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு கொள்கை அடிப்படையில் முரண்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தனிநபர் மீதும் அல்லது எந்த ஒரு கட்சியின் மீதும் காழ்ப்புணர்வு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வன்னியர்களுக்கு எதிராக முடிவெடுத்ததை போன்ற தோற்றத்தை உருவாக்கவும், பாஜகவை விமர்சிப்பதால் இந்து சமூகத்துக்கு எதிரானவர்கள் என்றும் தோற்றத்தை ஏற்படுத்தவும் சனாதன சக்திகள் முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகிவிடும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாநாட்டில் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறார்கள். இந்நிலையில் கீழ்வேலூர் தொகுதிக்கான கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா தொகுதிக்குட்பட்ட கடை தெருவில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக டிஎன்பிஎஸ்சியின் தலைவர் பிரபாகர் அறிவித்துள்ளார். முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற சுமார் 10,000 பேர் முதன்மை தேர்வை எழுதியிருந்தனர். சென்னையில் நந்தனம் மற்றும் அரும்பாக்கம் உள்ளிட்ட 7 மையங்களில் காலை முதலே கடும் குழப்பம் ஏற்பட்டது. அரும்பாக்கம் தனியார் கல்லூரியில் 600 தேர்வர்கள் வந்திருந்த நிலையில் 200 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாகவும் பலரது பதிவு எண்கள் அங்கு இல்லை என்றும் புகார் எழுந்தது. அதேபோன்று நந்தனம் அரசு கல்லூரியில் 9 மணியை கடந்தும் வினாத்தாள் வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. கடைசி நேர தேர்வு மைய மாற்றம் மற்றும் வினாத்தாள் தாமதத்தால் ஆத்திரமடைந்த தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட பதற்றத்தை அடுத்து முதலில் சென்னையில் மட்டும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு பின்னர் தமிழகம் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தேர்வுக்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொது அறிவு தேர்வு மட்டும் ஏற்கனவே அறிவித்தபடி 22ஆம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு என்டிஏ கூட்டணியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசு பணிகளுக்காக பல ஆண்டு காலம் கடுமையாக தங்கள் உழைப்பை கொடுத்து தேர்வு மையங்களுக்கு சென்ற இளைஞர்களின் கனவு பறிக்கப்பட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இந்த தவறுகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்க முறையான நடவடிக்கைகள் எடுக்க திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட பதிவில், தேர்வு குளறுபடிகளுக்கு இளநிலை அதிகாரிகளை பலிகடா ஆக்குவதை விடுத்து இதுகுறித்து விசாரணை நடத்தி டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தின் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.